கின்றன. கடவுளுடைய மகிமையையும் எல்லையற்ற அழகையும் அவை பேசாமல் பேசுகின்றன. உங்களிடம் நம்பிக்கை, மகிழ்ச்சி மற்றும் புது விழாவிற்கான ஆர்வத்தையும் ஊட்டி இத்தனை வடிவங்களுக்கு பின் மறைந்திருக்கும் அந்தர்யாமியான இறைவனை காண உங்களை அது தூண்டுகிறது. சிவபெருமானால் மன்மதன் எரிக்கப்பட்ட நாளான காம தகனமாக தென்னிந்தியாவில் ஹோலி கருதப்படுகிறது. இதையொட்டிய மற்றொரு கதையும் உண்டு. ஒரு சமயம் ஹோலிகா என்ற பெயர் கொண்ட ஒரு அரக்கிக்கு ஒரு மூதாட்டியின் பேரக்குழந்தை பலி கொடுக்கப்பட இருந்தது. அந்த ஹோலிகாவை வெய்து திட்டினால் பணிய வைக்க முடியும் என்று ஒரு சாது அவளுக்கு அறிவுரை கூறினார். உடனே அம்மூதாட்டி பல குழந்தைகளை திரட்டி ஹோலிகாவை திட்ட வைத்தாள். அந்த அரக்கி செத்து கீழே விழுந்தாள். அவளை அந்த குழந்தைகள் எரித்தனர். பக்த பிரகலாதன் பகவான் நாராயணரிடம் கொண்ட பக்தியால் ஹோலிகாவிடமிருந்து அவன் சாகாமல் தப்பியதாக ஹோலிகா கதையுடன் இந்நிகழ்வும் இணைக்கப்படுகிறது. பிரகலாதனின் பக்தியை மாற்றி அவனை உலகாயுதமாக திருப்புவதற்கு அவனது தந்தையான ஹிரண்யகசிப்பு பல்வேறு யுக்திகளை கையாண்டான். அனைத்து முயற்சிகளிலும் அவன் தோல்வியுற்றான். கடைசியில் அவன் தனது சகோதரியான ஹோலிகாவின் உதவியை நாடினான். நெருப்பினுள் நுழைந்தாலும் தான் எரியாத வரம்